மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் முன்பாக பக்தர்கள் பெருமாள் பஜனை பாடி ஆடி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், மார்கழி மாதம் பிறந்திருக்கிறது, இதன் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது? மேலும் பக்தர்கள் அங்கு எந்த அளவில் வருகை தந்திருக்கிறார்கள்? கள நிலவரம் பதிவு பண்ணுங்க தினேஷ். வணக்கம். அதாவது மார்கழி மாதம் வழிபாட்டிற்கு மிகுந்த உகந்த மாதம் என்று சொல்வார்கள். இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து பெண்கள் வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு வழிபடுவார்கள். அதே போன்று ஆண்கள் பஜனை பாடுவார்கள். அதன் குறிப்பாக திருப்பாவை திருவெம்பாவை பாடி பெருமாள், விஷ்ணு மற்றும் சிவனை வழிபடுவது இந்த மாதத்தில் மிகுந்த ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இந்த மாதங்கள்ல 30 நாளுமே பார்த்தோமே ஆனால் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் என்பது 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திவ்ய தேசமாக இருக்கிறது. இந்த கோவிலில் வழிபடுவதற்கு பெரும்பாலாக திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இங்கு வருகை தந்து வழிபடுவது வழக்கம். அதன்படி இன்றைய தினம் இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்து பெருமாளை வழிபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.